இந்த ட்ரேஸ் புக் எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதுல ஒண்ணு மெயினான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அலைன்மெண்ட் இஷ்யூஸ். சோ இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கரெக்டா அலைன்மெண்ட் வராது. நம்ம சென்டர்ல இருந்து ஸ்டோன் ஒட்டி டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு 20 ஸ்டோன் வருதுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்ல வந்து 21 இல்ல 19 வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம அப்படியே வச்சு ஒட்டிட்டு பிளவுஸ் தைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, அலைன்மெண்ட் கரெக்டா இருக்காது, அசிங்கமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எக்ஸாக்டா பெர்ஃபெக்ட் மார்க்கிங்ல உங்களுக்கு ரெண்டு சைடும் கரெக்டா வர மாதிரி, கரெக்டா கவுண்ட் வர்ற மாதிரி, சென்டர்ல இருந்து கவுண்ட் வந்து ரெண்டு சைடும் அலைன்மெண்ட் கரெக்டா வர மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உடனே வந்து இமீடியட்டா இந்த ட்ரேஸ் எடுத்து நீங்க பிளவுஸ்ல போட்டு பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி சேம் டிசைன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, இதுக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அலைன்மெண்ட் மாறும். ஆனா ஒரு டிசைன் ஒரு சைடு வந்து ஃபுல் டிசைன் வரும், இன்னொரு சைடு ஹாஃபா வர மாதிரி முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராம நான் இதுல வந்து எக்ஸாக்டா மார்க் பண்ணிருக்கேன். அதை விட உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிசைன்ல வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்ற எல்லாமே நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இதை பார்த்து நீங்க போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும், அலைன்மெண்ட் பிரச்சனையும் வராது. ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் ட்ரேஸ் புக் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல மொத்தமா 219 யூனிக் டிசைன்ஸ் இருக்கு. நெக், ஸ்லீவ் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.